ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான தவா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டில் நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சிக்கன் சைட் டிஷ்ஷா நம்ம இந்த தவா சிக்கன் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழச்சாறு, அரை எலுமிச்சப்பழம் ஃபுல்லா புழிஞ்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன்ல இந்த மசாலாலாம் ஃபுல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சு குக் பண்றதுனால சிக்கன்ல எல்லாம் கூட அந்த மசாலா டேஸ்ட் நல்லா ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்ப ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிறேன். இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். இப்ப நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்ப நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கும் போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல, அதனாலதான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி குக் பண்ணிக்கலாம். இப்ப நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப நான் இதுல ஊற வச்சிருந்த சிக்கனை பொறுமையா சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தோசை தவா கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா ஆரல்ஸ் பேன்ல கூட நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம இந்த வெங்காயத்தோட இந்த சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லா அந்த எல்லா இடத்துலயுமே அந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்லோவா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துலயே எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஒரு 20% தான் சிக்கன் குக் ஆயிருக்கு. இப்ப நம்ம இதை மறுபடியும் பெரட்டி போடலாம். நல்லா ஸ்லோவா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஸ்லோவா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பவுடர் செம்ம ஃபிளேவர் கொடுக்கும் இந்த தவா சிக்கனுக்கு அண்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நான் இதுல ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்பதான் தக்காளி பழம் சேர்த்திருக்கோம். தக்காளி பழம் சேர்க்கறதுனால நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். சோ அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். பாருங்க, 2 மினிட்ஸ்லயே நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தணும். அதனால நம்ம இப்ப நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல நல்லா குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் தாங்க க்ளோஸ் பண்ணி வச்சேன். இப்ப பாருங்க, தவா சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாம் அந்த சிக்கன் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. செம்ம சூப்பரா இருக்கும். கடைசியா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைய தூவிக்கலாம். அப்புறம் அதோட சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சூடான தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டுல சிக்கன் பிடிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டைல செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.